This video is sponsored by BuyMote online shopping app. For more details, go and check description link. வீடியோவில் ஒரு லாங் இங்கிலீஷ் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாம். நாங்கள் புது வீடு வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீட்டில் இருந்தோம். ஸோ புது வீடு வாங்குறதுக்கு முன்னாடி அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, பிஃபோர் வி brought a நியூ ஹவுஸ். வாங்கிட்டாங்க, ஸோ புது வீடு வாங்கிட்டாங்க. அது பையோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? brought. பிஃபோர் வி brought a நியூ ஹவுஸ். புது வீடு வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வாடகை வீட்டில் இருந்தோம். we had lived in a small rental house. ஸோ இந்த சென்டென்ஸில் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா had plus past participle form of verb. past participle form of verbனா ed, அதாவது அதோட past verb-ஓட past tense. ஸோ இதுதான் நம்ம இங்கே கிளியராக சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் இருக்கு, செகண்ட் சென்டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுதா? பிஃபோர் வி brought a நியூ ஹவுஸ், வி had lived in a small rental house. புது வீடு வாங்குறதுக்கு முன்னாடி சின்ன வாடகை வீட்டில் இருந்தோம். ஸோ எதனால இந்த இடத்துல நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாமா? அது ஒரு கிளியர் எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்க்கலாம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன? ஸோ இதில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். verb plus had plus past participle form of verb. அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்லியிருப்போம். இங்கே நம்ம இங்கே எதுக்கு அதை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதில் 2 சென்டென்ஸ் இருக்கும், அதில் ஒரு கனெக்டிங் வேர்ட் இருக்கும். சாரி, இதுலையும் அப்படிதான். நாங்கள் புது வீடு வாங்குறதுக்கு முன்னாடி, ஸோ இதில் முன்னாடி அப்படிங்கிறது தான் கனெக்டிங் வேர்டாக யூஸ் ஆகுது இந்த சென்டென்ஸில். ஸோ பிஃபோர் வி brought a நியூ ஹவுஸ். ஆட்டோமேட்டிக்காக ஒரு சென்டென்ஸ் வந்து பாஸ்டில் இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு சென்டென்ஸ் பாஸ்டில் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கிளியராக இருக்குது பாருங்கள். ஐ நோட்டிஸ் தட் ஹி ஹேட் லெஃப்ட் ஹிஸ் புக் பிஹைண்ட். நான் இதை நோட்டீஸ் பண்ணேன், அவன் புக் அங்கே வச்சதை நான் நோட்டீஸ் பண்ணேன், அங்கே வச்சது புக் நோட்டீஸ் பண்ணிருக்கா. ஸோ இதில் ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ். நான் நோட்டீஸ் பண்ணது, புக் அங்கே வச்சது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ நோட்டிஸ்ட் தட். ஸோ இது பாஸ்ட்டு. ஹி லெஃப்ட் ஹேர் புக், ஹி ஹேட் லெஃப்ட் ஹேர் புக். பாருங்க, லெஃப்ட் ஹேட். ஸோ ஹேட் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் சொன்னேன். ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா அதில் 2 பாஸ்ட் ஆக்ஷன் இருக்கு அப்படின்னா ஒரு பாஸ்ட் ஆக்ஷனை வந்து நம்ம பாஸ்ட்ல சொல்லிக்கலாம், இன்னொன்று வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டா சொல்லிக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள், நாங்கள் புது வீடு வாங்குறதுக்கு முன்னாடி, இதில் வந்து ஒரு சென்டென்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இதை வந்து இன்னொரு மாதிரியே சொல்லலாம். எப்படின்னா, we had lived in a small rental house before we brought a new house. இப்படி சொன்னாலும் கரெக்ட் தான். ஸோ ஒரு சென்டென்ஸை இந்த மாதிரி 2 வகையிலையும் சொல்லலாம், ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேயா? we had lived in a small rental house before we brought a new house. ஸோ இது ரெண்டுமே படிச்சு பார்த்தாலும் சேம் மீனிங் தான் வரும். நம்ம இந்த மாதிரியும் சொல்லிக்கலாம், இல்லை அந்த மாதிரியும் சொல்லிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது ஓகேயோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் காலையில் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, அதாவது பெய்து கொண்டிருந்தது. அதாவது நம்ம தூங்கிட்டு இருந்திருப்போம், காலையிலேயே மழை பெஞ்சிருக்கும். இந்த கிளைமேட் தெரியும் இல்லையா? புயல் அது இதுன்னு வந்து மழை ஃபுல்லாக பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் மழை எப்போ பெஞ்சதுன்னு தெரியல, ஆனால் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுலயும் முன்னாடி அப்படிங்கிற வேர்ட் தான் வந்திருக்கு. ஸோ முன்னாடி அப்படிங்கிறத நம்ம சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்டா போட்டுக்கலாம். பிஃபோர் வி woke up in the morning it had rained. வேக்கோட பாஸ்ட் ஃபார்ம் தான் woke. we woke up in the morning. before we woke up in the morning அப்படின்னா காலையில எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே மழை பெய்து கொண்டிருந்தது. ஸோ இதுவும் பாஸ்ட் ஆக்ஷன். ஸோ இதை எப்படி சொல்லலாம்? பாஸ்ட் பர்ஃபெக்டா மாற்றிக்கலாம். it had rained. அது ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா it had rained heavily அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் காலையில் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே அப்படிங்கிறத பிஃபோர் வி woke up in the morning it had rained heavily அப்படின்னா ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். it rained அப்படின்னா it had rained அப்படின்னா மழை பெய்து கொண்டு இருந்தது. ஸோ இந்த சென்டென்ஸை இப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். it had rained heavily before we woke up in the morning. மழை பயங்கரமாக பெஞ்சிட்டு இருந்துச்சு நாங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே. ஸோ ரெண்டுமே ஒரே மீனிங் தான் வரும். பர்ஃபெக்ட் டென்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து 2 பாஸ்ட் ஆக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆக்ஷனை பாஸ்ட்லேயும் இன்னொரு ஆக்ஷனை பாஸ்ட் பர்ஃபெக்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் எந்த மாதிரி என்னோட எக்ஸ்பிளனேஷன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக புரியும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு வீடியோஸ் அண்ட் என்னோட எக்ஸ்பிளனேஷனை சேஞ்ச் பண்ணி வீடியோஸ் போடுறேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும்